வகையில் இப்போ இறைவனை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், மதங்கள்னால ஏற்றுக்கணும்ல, நாத்திகர்கள் நம்ம விட்டுருவோம். மதங்களை ஏற்றுக்கொண்டு கடவுளை ஏற்றுக்கொண்டிருக்கிற மக்களை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அவங்க இறைவன் ஒருத்தன் இருக்கிறான் நம்புகிறாங்க. அந்த நம்புகிற இறைவனை எந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நம்புகிற இறைவன் இருக்கான் நம்பத்தான் செய்கிறாங்க. அப்படி நம்புகிற இறைவனை எந்த இடத்தில் வைத்து நம்புகிறார்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இறைவன் நம்மால் அணுக முடியாத வெகு தொலைவில் இருக்கிறான். இறைவன்ட்டெல்லாம் நம்ம நெருங்கி பேசக்கூட முடியாது. நமக்கு கடவுளுடைய அனுக்கிரகம் தேவை. அந்த அனுக்கிரகம் வேண்டும் என்று சொன்னால் கடவுளுக்கு நெருக்கமான சில பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ள மகான்களை பெரியவங்களை பிடிச்சி அவங்களை போய் நம்ம வணங்குவதன் மூலமாக, அவங்களுக்கு சில பணிவிடைகள் செய்வதன் மூலமாக, அன்பை பெறுவதன் மூலமாகத்தான் நம்ம கடவுளை போய் நெருங்க முடியும் என்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு கடவுளை பற்றி எல்லா மதங்களையும் இருக்கிறது. எந்த மதங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த ஒரு தனி ஒரு மனிதன் அவன் அந்த கடவுள்கிட்ட நேரடியாகவே எல்லாம் செய்து அவன் கோரிக்கை வைக்கிற விதத்தில் சட்டங்கள் இருக்குதான்னு கேட்டால் இல்லை. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இறைவனை பொறுத்த வரைக்கும் இடைத்தரகர் கூடாது. ஃபஸ்ட் என்ன சொல்லுது, நீங்கள் இறைவன் நம்புறீங்க, இறைவன் என்று நம்பினால் அவன்கிட்ட அணுகுவதற்கு இடையில் ஒரு புரோக்கர் வேணுமா? எனக்கு என்ன தேவைன்னு அவனுக்கே தெரியும். என்னுடைய தேவைகளை விளக்கி இறைவன்கிட்ட புரிய வச்சு எனக்கு வாங்கி தர்றதுக்கு ஒரு இடைத்தரகர் வேணுமா? இறைவனை சரியாக நம்ம அறிஞ்சோம்னு சொன்னால், இறைவன் அனைத்துக்கும் சக்தி பெற்றவன். நான் இங்கேருந்து ஒரு கோரிக்கை வைக்கிறேன், அவனுக்கு நேரடியாக கேட்கும். இந்த கோரிக்கையை கொண்டு போய் சேர்க்கறதுக்குன்னு என்ன செய்ய வேண்டியதில்லை, இடைத்தரகர்னா இருக்க வேண்டியதில்லை. இப்படி இருக்கும் பொழுது இறைவனுக்கு எந்த பாஷையும் அவன் தான் நம்ம கற்றுத்தந்திருக்கிறான். நான் தமிழில் பேசினாலும் அவனுக்கு விளங்கும், மலையாளத்தில் பேசினாலும் விளங்கும், அரபியில் பேசினாலும் அவனுக்கு புரியும். அதில் பாஷையாக இல்லாமல் ஊமையாக இருக்கான் ஒருத்தன், அவன் மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை நினைத்து கடவுள்கிட்ட வேண்டினாலும் அதையெல்லாம் கடவுள் அறியணும். அறிஞ்சால் தான் கடவுள். எனக்கு தமிழ்லாம் தெரியாதுன்றாருன்னா அவர் கடவுள் கிடையாது. நீ எந்த பாஷையிலனாலும் பேசிட்டு போ, ஊமை பாஷையிலோட பேசு, நீ எந்த மாதிரி பேசினாலும் அவனுக்கு தெரியும், அவன் தான் இறைவன். இந்த பாஷையில் பேசினா அவனுக்கு விளங்கும், வேறு பாஷையில் பேச மொழிபெயர்ப்பாளர் வேணும்னு இருந்தால் அவனுக்கு பேர் இறைவன் கிடையாது. உனக்கு ஒரு மனுஷன் பேசுகிறத உன்னுடைய படைப்புகளுடைய இதை கூட புரிஞ்சுக்கொள்ள தெரியலைன்னு சொன்னால் நீ என்ன இறைவனா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு, இறை தன்மைக்கே ஒரு இழுக்காக ஆகிவிடும். அப்போ என்ன செய்கிறான் இஸ்லாத்தை என்ன செய்யுதுன்னு கேட்டால், நீங்கள் ஒரு நபித்தோழர்கள் கேட்குறாங்க, நபிகள் நாயகம் காலத்தில் நபிகள் நாயகத்தில் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, கரீபுன் ரப்புனா, எங்கள் இறைவன் எங்களுக்கு அருகில் இருக்கிறானா, அம்பைதுன் தூரத்தில் இருக்கிறானா? அருகில் இருக்கிறானே நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் ஃபனுனாஜிஹி, நாங்கள் ரகசியமாக அவன்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். தூரத்தில் இருக்கிறான் என்று சொன்னீர்களே, ஆனால் நாங்கள் கொஞ்சம் பயங்கர சவுண்டில் பிரார்த்தனை செய்வோம், எப்படி இருக்கிறான் என்று கேட்கிறார்கள். கேட்ட உடனே இறைவனிடமிருந்து வேத வழிபாடு குர்ஆனுடைய வசனம் உடனே அருளப்படுகிறது. இதா சாலக இபாதி அன்னி ஃப இன்னி கரீப், முகமதே, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உன்னிடத்தில் கேட்டால் நீ சொல்ல வேண்டிய பதில் என்னவென்றால், ஃப இன்னி கரீப், இறைவனாகிய நான் உங்களுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறேன். உஜீபு தாவத்த தாய் இதா தான், யார் பிரார்த்தனை செஞ்சாலும் அதை கேட்டு நான் அதை பரிசீலிக்கிறேன், அதனால் என்னையே அழைக்கட்டும், என்னிடத்தில் கோரிக்கை வைக்கட்டும் என்று ஒரு குர்ஆன் வசனத்தை அருளி மக்களுக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது. அப்போ இதில் நாங்கள் எப்படி நினைக்கிறோம், நாங்கள் கண்ணுக்கு பார்க்கல இறைவனை, அவன் இங்கோ ஒரு தொலைவில், நம்மளை பொறுத்த வரைக்கும் மிக தொலைவில் இருக்கிறான். அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு மிக அருகில் நம்ம இருக்கிறோம். அவனுக்கு தொலைவு கிடையாது, நமக்கு தான் தொலைவு, பார்க்க முடியாது. அவன் தொலைவில் இருந்தாலும் அவனை பொறுத்த வரைக்கும் எப்படி இறைவன் நமக்கு கிட்டத்தில் இருக்கிறான். எந்த அளவு கிட்ட இருக்கிறான் என்று கேட்டால் அதுக்கும் ஒரு வசனத்தில் இருக்கிறது, நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், பிடரி நரம்பை விட இறைவனாகிய நாம் உங்களுக்கு சமீபத்தில் இருக்கிறோம். பிடரி நரம்பு தான் ஒரு மனுஷன்ட மூளை தானே, மூளைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற பிடரி நரம்பு தான். உங்கள் பிடரி நரம்பு எப்படி உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதோ அதை விடவும் பக்கத்தில் நான் இருக்கிறேன். இப்படி இறைவனை நாங்கள் நம்பணும். இறைவனை நம்புவதாக இருந்தால், இறைவா எனக்கு இந்த ஒரு செல்வத்தை கொடுன்னு நான் கேட்பதற்கு ஒரு மகானை தேடிக்கிட்டு போய் அவர் இறைவன்கிட்ட கேட்டு எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி தருவார் அப்படி நான் நினைத்தால் நான் ஒரு சரியான முஸ்லீம் இல்லை. நான் எப்படி நினைக்கிறேன், எனக்கு வறுமையா, இறைவா உன்கிட்ட முறையிடுற, நீ கையேந்து,
தெரிஞ்ச பாஷையில் கேளு, மனசுக்குள்ளே கூட கேளு, வாய் திறக்காமல் கூட நினச்சிப்பார். அந்த மாதிரி கோரிக்கை வைத்தாலும் அவனுக்கு விளங்கும், அவனுக்கு புரியும். புரிஞ்சு உனக்கு தர வேண்டியிருந்தால் தருவான். அதை விட உனக்கு தருவது நல்லது இல்லைன்னு நினச்சானே ஆனால் அது தராமல் வேறு ஏதாவது உனக்கு நன்மையை தருவான். இப்படின்றதான் எங்களுடைய முஸ்லீம்களுடைய ஒரு நம்பிக்கை. இந்த அடிப்படையில் கடவுள்கிட்ட கேட்பதற்கு ஒரு இடைத்தரகர் வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கும் என்று சொன்னால், அப்போ அதனால் என்ன ஏற்படுகிறது என்றால், யாரை இடைத்தரகரை வைப்பீங்க? இடைத்தரகருங்கிறீங்க, நீங்கள் இடைத்தரகராக வைக்கிறவர் மனுஷனாக தான் இருக்கார். நீங்கள் இடைத்தரகராக மனிதன் அல்லாத ஒரு இனத்தையை தேடிக்கிட்டு போகிறீங்க? இல்லை. யார் இடைத்தரகருங்கிறீங்க? உங்களை மாதிரி உள்ள ஒரு மனிதன், உங்களை மாதிரி அவனும் சாப்பிடுகிறான், அவனும் குடிக்கிறான், அவனும் மலைஜலம் கழிக்கிறான், அவனும் நோய்வாய்ப்படுகிறான், அவனுக்கு எல்லா விதமான ஒரு பலவீனங்களும் இருக்கிறது, ஆசைகளும் இருக்கிறது. அப்படியான ஒரு மனுஷனை தேடிக்கிட்டு போய், சாமி நீங்கள் தான் எங்களுக்கு கடவுள்கிட்ட வாங்கி தரணும் என்று யாரை போய் தேடணும்? ஒரு மனிதனை போய் தேடுகணும். அந்த மனிதன் இறைவனுக்கு வேண்டியவன் என்பதற்கு என்ன ஆதாரம்? அப்படி ஏதாவது இருந்தாலும் பரவாயில்லை. இறைவன் என்ன செஞ்சிட்டான்? ஒரு 1000 பேரை சொல்லி, இந்த 1000 பேரை உங்களுக்கு இடைத்தரகர் அனுப்பியிருக்கிறேன், அவன்கிட்ட போய் நீங்கள் கேளுங்க என்று சொன்னால், அப்போ வாச்சும் சரி இறைவனை அந்த இடைத்தரகர் மூலமாக வர சொல்கிறான் என்று சொல்லலாம். இறைவன் நமக்கு குர்ஆன் இஸ்லாத்தில் சொல்லக்கூடிய இறைவன் என்ன சொல்கிறான்னு கேட்டால், நேர கேள். எதுக்கு புரோக்கரு? நேருக்கு நேர கேளு அப்படின்றத இறைவன் சொல்லித் தருகிறான் எங்களுக்கு. இறை தூதர்கள்னு சிலரை இறைவன் அனுப்பியிருக்கிறான். நாங்கள் நம்புகிற முகமது நபி உள்பட. அவர்கள் கூட எதுக்கு வந்தார்கள்னா, அவர்கள் கற்றுத்தருகிற ஆசிரியர்கள் தான். அவர்கள்ட்ட போய் நாங்கள் கோரிக்கை வைக்க முடியாது. அவர்கள்ட்ட போய் இறைவன்கிட்ட கேட்குற அந்த வழிபாட்டை அவருக்கு நான் செய்ய முடியாது. என்ன மாதிரி நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு இறைவனுடைய விருப்பத்தை எடுத்து சொல்லக்கூடிய வேலைக்கு தான் முகமது நபி உள்பட எல்லாரும் வந்தார்களே தவிர, முகமது நபியே நீங்கள் தான் எங்களுக்கு நோயை போக்கணும்னு கேட்டால் முடிஞ்சு வச்சுக்கத, அவன் முஸ்லீம் இல்லை. அப்போ அந்த மாதிரி எங்கள் மார்க்கம் சொல்லி தந்திருக்கும் பொழுது, எந்த ஒரு மனுஷனையும் இடைத்தரகராக வைத்து கேட்கக்கூடாதுங்கிறத சொல்கிறது. இதில் எது நல்லது? இடைத்தரகரை வச்சு கேட்டிங்கன்னு சொன்னால், முதல்ல இறைவன் அவரை தரகரை நியமிக்கலை. ரெண்டாவது, அவர் இறைவனுக்கு வேண்டியவன் எதை வச்சு முடிவெடுத்தீங்க? சும்மா விடக்கூடிய பீலாக்களையும் புருடாக்களையும் நம்பி தான் நீங்கள் முடிவெடுத்தீர்களே தவிர, அவர் இறைவனுடைய நெருக்கத்தை பெற்றவர் என்பதற்கு ஏதாவது சான்று ஏதாவது உங்கள்கிட்ட இருக்குதா? இல்லை. அவர் உங்களுக்கு இருக்கிற ஒரு அருள் கூட அவருக்கு இல்லைங்கிற மாதிரி அவர் காட்டுறாரு. அவருடைய நடத்தைகளை பார்த்தா உங்களை விட வசதியாக வாழ விரும்புகிறாரு, பணக்காரங்களே தேடி தேடி போகிறாரு. அவர் அரண்மனைக்கு மேலே அரண்மனை கட்டிக்கிட்டே போகிறாரு, சொத்துக்களை வாங்கி குவிச்சிக்கிட்டே போகிறாரு, தங்கத்தை பாலமாக குவிச்சு வச்சுருக்கிறாரு. அப்போ நீங்கள்லாம் இறைவனுக்காக எல்லாத்தையும் தியாகம் செய்யணும்னு இருக்கிறீங்க. உங்களுக்கு இறைவன்கிட்ட வாங்கி தருவதாக சொல்லக்கூடியவர் அதோட மோசமானவராக இருக்கிறார். இப்படித்தான் இருப்பார்கள் இடைத்தரகர்கள். அப்போ இறைவனுடைய பெயரை சொல்லி யார் வேண்டாலும் ஏமாத்தலாமலை. இப்படி இருந்தால், இந்த நிலைப்பாடு இருந்தால் என்னத்துக்கு வரேன்? இறைவனுக்காக தாங்கன்னு அவன் வாங்கிக்கிறான், கடவுளுக்காக அள்ளி போடுங்க அப்படிங்கிறான். கடவுளுக்காக நம்ம அள்ளி போடுறோம், இல்லை மனுஷனுக்கு. எதனால் இது வருது? கடவுளை அணுகுவதற்கு டைரெக்டாக அணுக முடியாது அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை உண்டாக்கி வச்சு, அந்த சித்தாந்தத்தை கூட சில காரணங்களே சொல்வார்கள். என்ன காரணம் சொல்லுவாங்க? எனக்கு என் மீது ஒரு கேஸ் வழக்கு போட்டு விட்டார்கள். அந்த வழக்கை நான் எதிர்கொள்ள வேண்டியிருந்தால் நானாக போய் வாதாடுவேனா? ஒரு வழக்கறிஞரை வைத்து தான் வாதாடுவேன். அப்போ உன்னுடைய கேஸை உனக்கு வாதாட தெரியாதனால ஒரு வழக்கறிஞரை பிடித்து நீ வாதாடுறியா இல்லையா? அந்த மாதிரி தான் நீங்கள் இறைவன்கிட்ட நேரடியாகலாம் உங்களுக்கு அணுகலாம் முடியாது. அதனால் இந்த வழக்கறிஞர் மாதிரி இந்த மகான்களை ஞானிகளை பிடித்தீர்கள்னு சொன்னால் அவர்கள் உங்களை கொண்டே சேர்த்துருவார்கள். இப்படிங்கிற ஒரு வாதத்தை தான் உங்களுக்கு வைக்கிறார்கள். இதுதான் உங்கள்கிட்ட அவர் சொல்லக்கூடிய ஒரு வாதம். இந்த வாதம் சரியா? இந்த வாதம் சரியில்லை. ஏன் சரியில்லைன்னு கேட்டால், மனிதர்களுக்கு நீதிமன்றத்துக்கு அந்த விஷயம் சரி. எதற்காக வேண்டி வக்கீல் வைக்கிறோம் என்று கேட்டால், எனக்கு நல்லபடியாக வாதிட தெரியாது, திறமையாக வாதிட எனக்கு முடியாது. நீதிபதி எப்படி இருக்கிறாருன்னு கேட்டால், என்னுடைய வாதத்தை வைத்து தான் நல்லவங்க கெட்டவன் அறிகிறவராக இருக்கார். உண்மையில் அறிய முடியாது. நான் குலகாரன்ட்டு கூட நிப்பாட்டிவிட்டாங்க. அவர் நான் குலகாரனா இல்லைன்னு அவருக்கு தெரியுமா? அவருக்கு தெரியாது. எதை வச்சு குலகாரம் பாரு, அல்லது எதை வச்சு குலகாரம் இல்லைம்பாரு. 2 தரப்பில் பேசுகிற வக்கீலுடைய வாதங்களை கேட்பார். இந்த வாதங்களை கேட்கும்போது இவன் தான் செஞ்சிருப்பான்னு தெரிகிறது, அல்லது செய்யலைன்னு தெரிகிறது. இப்படி தான் நீதிபதி தீர்ப்பளிப்பார். அப்போ நீதிபதிக்கு எதற்கு வக்கீல் வைக்கிறோம் என்று சொன்னால், நீதிபதிக்கு யதார்த்தம் தெரியாத ஒரு ஞான சூனியமாக இருக்கிறார். இந்த விஷயத்தில் அவர் சட்டங்களை கரைச்சி குடிச்சிருக்கலாம். ஒருத்தனை குற்றவாளின்னு நிப்பாட்டினவன அவன் குற்றவாளியாக இல்லைன்னு அவருக்கு தெரியுமா? தெரியாது.
அப்போ என்ன செய்வார், 2 தரப்பு வாதங்களையும் கேட்டு எவன் வலுமை எடுத்து வைக்கிறானோ அவனுக்கு சார்பாக தீர்ப்பளிக்காதனால நம்ம வந்து ஒரு வக்கீலை பிடிச்சி திறமையாக நம்ம தப்பு செஞ்சுருந்தாலும் அவர் காப்பாற்றி விட்டுருவார்னு நினைக்கிறோம். அப்போ இறைவன் அப்படியா, நீங்கள் எவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணாலும் இந்த பெரியார்களை பிடிச்சா உங்களை இறைவனுக்கு தெரியாமல் மறைச்சி உங்களை காப்பாற்றி விடுவார்களா? அப்படி காப்பாற்றுறதுக்கு முடியுமா? அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் என்ன செய்யலாம், அல்லாஹ் வந்து படைக்கவே இல்லை. அதனால் வந்து இறைவனை வந்து அணுகுவதற்கு இடைத்தரகர் வேண்டும் என்பதற்கு இந்த மாதிரியான உதாரணம் இதுதான் சொல்கிறாங்க. ஏன்ப்பா அப்படி மகான்கள் மனுஷன் ஏன் போகிறீங்கன்னு கேட்டால், இறைவன் இங்கெங்கே இருக்கான், அவனை அணுக முடியுமாங்க நமக்கு? நம்ம அணுகிறதா இருந்தால் இந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க சொல்கிற காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு பிரதமர் இருக்கிறாரு, ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் நம்ம ஒரு கோரிக்கை நிறைவேற்றணும்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா? கிடைக்காது. நீங்கள் ஏதோ ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் இருக்கிறாக இருந்தால் உங்களால் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரை வந்து பார்க்க முடியாது. பார்க்குறதா என்ன செய்யணும், அதுக்கு மேலே உள்ள ஒரு ஆளை பிடிக்கணும், அதுக்கு மேலே ஒரு ஆளை பிடிக்கணும், அதுக்கு மேலே ஒரு ஆளை பிடிக்கணும். கடைசியாக அந்த முதலமைச்சருக்கு நெருக்கமான ஒரு ஆளை பிடிச்சி அவர் என்ன செய்வார், கூட்டிகிட்டு போய் ஒரு நல்ல பிள்ளை, இவர் நம்ம கட்சிக்காக நல்லா வேலை செய்கிறார், உழைக்கிறாரு, இவர் உங்களை சந்திக்க வந்திருக்காருன்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்கி தருவார். அப்போ நம்ம வந்து ஒரு முதலமைச்சரே நமக்கு அணுக முடியவில்லை என்றால் இறைவனை இப்படி உதாரணம் இப்படி இறைவனை பற்றி பேசும்பொழுது இறைவனை மனுஷனை விட கீழே தள்ளி தான் பேசுகிறாங்க. இறைவனை வந்து மனுஷ நிலையை விட மேலே வச்சு பேசுகிறது இல்லை. அதனால் எப்படி பேசுகிறாங்க, ஒரு சாதாரண ஒரு முதலமைச்சரை நமக்கு ஒரு இடைத்தரகர் இல்லாமல் அவருக்கு நெருக்கமானவர்கள் துணை இல்லாமல் நமக்கு அணுக முடியுமா? முடியாது. அது முடியாது என்றால் இறைவன்கிட்ட போய் எப்படி நம்ம பேச முடியும் என்று என்ன செய்கிறாங்க, இப்படி ஒரு வாதத்தை வைத்து அதனால் ஞானி மகான் இல்லாமல் நீங்கள் இறைவனை அணுக முடியாது, தீட்சை வாங்காமல் பெரியார்கள் காலை பிடிக்காமல் உங்களுக்கு வாங்க முடியாது என்று என்ன செய்கிறாங்க, எல்லா மதங்கள்லையும் இந்த மாதிரி ஒரு கோட்பாட்டை வைத்திருக்கிறார்கள். பாவங்களை மன்னிக்கிறது கூட இறைவா என்னை மன்னிச்சுன்னு கேட்க மாட்டாங்க. அதுக்குன்னு போய் ஒரு மனுஷங்க அதில் போய் நான் பாவம் செஞ்சிட்டேன்னு சொல்லி அவர்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டுட்டு அவர் ஒரு சீட் எழுதி கொடுப்பார், உன்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லி. அப்போ பாவங்களை ஒரு மன்னிக்கிறது இவர் யார் மன்னிக்கிறதுக்கு? அவர் எத்தனை பாவம் செஞ்சார்? பாவத்தை மன்னிக்கிற அதிகாரத்தை இவருக்கு யார் கொடுத்தார்? இவர் இறைவனா? அப்படின்னு நம்ம நினைக்காம என்ன செய்கிறோம், ஒரு மனிதன்கிட்ட போய் என் பாவத்தை மன்னித்து விடுன்னு கேட்குறோம். அவன் பாவி இல்லாதவன்னு உங்களுக்கு தெரியுமா? அவனை இறைவனுடைய ஏஜென்ட் என்று ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? இறைவன் ஏஜென்ட்டை வச்சு பார்க்குறவரா? இவரை வச்சு தான் அறிஞ்சு கொள்கிற வந்து அவர் இறைவனா? பாவம் செஞ்சால் இறைவனை அழுது மன்னிப்பு கேளுங்க. தனிமையில் உலகத்துக்கு டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நீங்கள் உங்களுக்குள்ள ரகசியமாக இருந்து அழுது கடவுளே நான் தப்பு செஞ்சுட்டேன், என்னுடைய பிழையை மன்னித்து விடுன்னு கேட்டால் கடவுள் மன்னிப்பார். அப்போ அந்த மாதிரி உங்களுடைய பாவ மன்னிப்பு கேட்குறதுக்கு அவர்கிட்ட போய் சொல்ல வேண்டி இருக்கிறது. அதே மாதிரி கோரிக்கைகள் நிறைவேற்றுவதற்கு அவர்கிட்ட போய் சொல்ல வேண்டி இருக்கிறது. இப்படியெல்லாம் சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா இவங்க வந்து அல்லாட்ட கேட்டு அல்லான்ற இறைவன்ட்ட ஏக இறைவன்ட்ட கேட்டு பெற்று தருவார்கள் இப்படின்ற இந்த உதாரணத்தை சொல்கிறாங்க. இந்த உதாரணம் சரியாக வருமா? இதுவும் சரியாக வராது. ஏன் சரியாக வராதுன்னு கேட்டால், முதலமைச்சரை நான் சந்திக்க போகிறேன், ஏன் என்னால் சந்திக்க முடியலை? எனக்கு அவரை தெரிகிறது, அவருக்கு என்னை தெரியாது. என்னை அவர் சந்திக்கிறதா இருந்தால் என்னை தெரிஞ்சால் தான் என்னை சந்திப்பார். என்னை பற்றி ஒரு அறிமுகம் இருந்தால் தான் அவர் சந்திப்பார். நான் யாருன்னு அவருக்கு தெரியாது. நான் வந்து டிவியில் பார்த்துருப்பேன், பேப்பரில் பார்த்துருப்பேன். அதனால் அவர் முதலமைச்சர்னா இன்னார் தான் எனக்கு நான் என்னை போல் ஒரு சாதாரண மனிதன் வந்து வழங்கி வைத்திருக்கலாம். முதல்வராக இருக்கிறவர் பிரதமராக இருக்கிறவருக்கு வந்து நான் சந்திக்க போனால் இவன் யாரான்னு கேட்பார். அப்போ என்ன செய்யணும், இவர் நமக்கு வேண்டிய ஆள் தான்னு சொல்வதற்கு மனிதர்கள் மூலமாக தான் போக வேண்டியிருக்கு. அப்போ இறைவன்ட்ட கடவுளேன்னு கேட்குறீங்க, இவன் யாரா புது ஆளுன்னு கடவுள் கேட்பாரா? உங்களுக்கு தெரியாத கடவுளுக்கு தான் எல்லாமே தெரியுமே. நீங்கள் நினைக்கிறது தெரியும், பேசுகிறது தெரியும், ரகசியமாக செஞ்சால் தெரியும், வெளிப்படையாக செஞ்சால் தெரியும், கூட்டமாக செஞ்சால் தெரியும், இருட்டில் செஞ்சால் தெரியும், வெளிச்சது எதுலாம் தெரியுமே. நீங்கள் எந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் இருக்கிற உங்களுடைய முறைப்பாடை இறைவன் என்ன செய்வான், கேட்பான். அப்படி அவன் தான் இறைவன். அப்படி கேட்க மாட்டான்னு நினச்சிக்கிட்டு அப்படி இறைவன் தேவையில்லை, அதுக்கு நாத்திகம் பெற்று. அப்போ இறைவன் வந்து இதெல்லாம் அறிவான் என்று சொன்னால் தாங்க இறைவனை இறைவனாக ஏற்றுக்கிறோன்னு அர்த்தமாகும். அப்போ இறைவன்கிட்ட வந்து நம்ம ஒரு 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 தவறு செஞ்சிட்டோம், ஒரு ஞானியை பிடிச்சிட்டு போய் ஞானி எனக்காக கடவுள்கிட்ட பேசுகிறாரு, கடவுளே இந்த மாதிரி ஒரு நமக்கு வேண்டிய ஒரு ஆள் நல்ல புள்ள இவருடைய பாவம் செஞ்சுட்டார் மன்னிச்சிருந்து இவர் கேட்டால் தான் அவருக்கு தெரியும். இவர் அறிமுகப்படுத்தணுமா என்னைய? யார் அறிமுகப்படுத்தாமலே என்னை பற்றி அவங்களுக்கு தெரியுமே. அதை விட முக்கியம் என்னன்னு கேட்டால், ஒரு முதலமைச்சருக்கோ பிரதமருக்கோ வந்து எல்லா மக்களையும் சந்திக்க அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியுமா? நாட்டில் ஒரு முதலமைச்சர் வந்து 8 கோடி மக்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாருன்னா என்ன ஆயிரும்? அவருக்கு கொடுத்து 5 வருஷம் பத்தாது. அந்த ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தாலே, சந்திக்கிற வேலையை செஞ்சுட்டு இருந்தால் கூட அப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு 200 முதலமைச்சர் இருக்கணும். அப்போ தான் ஒருத்தரும் செஞ்சுட்டு இருக்க முடியும். அப்போ முதல்ல அவருக்கு இயலாது. ஒரு நேரத்தில் 1 கோடி மக்களையும் பார்க்க அவருக்கு இயலுமாண்டா இயலாது. இறைவனை பற்றி நம்ம எப்படி நினைக்கணும்?
அவனுக்கு வந்து ஒரு நேரத்தில் 1000 1,00,000 1 கோடி 10,000 கோடி ஏன் 800 கோடி பேரும் ஒரு கோரிக்கையை முன்வைத்து கடவுளே என்று கூப்பிட்டார்கள் என்று சொன்னால் ஒவ்வொருத்தருடைய கோரிக்கையும் தனித்தனியாக பிரித்து அவர் அறிவார். அப்படிலாம் அறிஞ்சால் தான் இறைவன். எனக்கு மாதிரி ஒன்று நம்ம 2 காது இருக்குது, 2 காதில் 2 செய்தி நம்ம கேட்க முடியாது. இந்த காதில் நீங்கள் சொல்லுங்கள், இந்த காதுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று நமக்கு முடியுமா? நம்ம காதுடைய கிரகிக்கிற தன்மை வந்து ஒரு லிமிட்டுக்கு உட்பட்டதாக இருக்கிறது. அதனால் நம்ம என்ன செய்கிறோம், எப்படி 2 பேர்கிட்ட கேட்குறது, 3 பேர் எப்படி கேட்குறது, ஒவ்வொருத்தரையாக க்யூவில் விட்டு தான் என்ன செய்யணும், அது அப்பாயின்மெண்ட்டில் விடணும்னு நீங்கள் வச்சுருக்கிறீங்க. இறைவனுக்கு அந்த க்யூ இருக்காதாச்சும், யாரை கூட்டிகிட்டு போகணுமா? எங்கேருந்து கேட்டாலும் கடவுளேன்னு அவர் கேட்கும். நீ வந்து இந்த இஸ்மாயில் என்பவர் இப்போ கேட்குறாரு, இன்ன கோரிக்கை வைக்கிறாருன்னு அவர் கரெக்டாக சொல்லுவார். அதே நேரத்தில் ஆயிஷாங்கிறவங்க ஒருத்தர் கேள்வி கேட்டாங்கன்னா அதுவும் கடவுளுக்கு அதே மாதிரி போய் சேரும். அப்போ கடவுளை பற்றி நம்ம எப்படி நினைக்கணும் என்றால், இஸ்லாம் சொல்லக்கூடிய எந்த நிலைப்பாடு சரி நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இப்படி ஒரு நிலைப்பாடை சொல்லும் பொழுது நம்மளை மாதிரி ஒரு மனுஷன் ஏமாற்றக்கூடியவன் நம்பி அவங்ககிட்ட போய் இவன் தான் நம்மளை மோட்சமடைய செய்வான்னு போய் அவங்க அதில் விழுந்து காசு பணத்தை கொட்டி மானத்தை இழந்து ஒன்றும் இழக்காட்டாலும் ஏமாந்து போய் பகுத்தறிவை இழந்து நெத்தியை கொண்டு அவன் காலில் வச்சு சுயமரியாதை இழந்து இதெல்லாம் தேவையா? நீ என்னடா நீ சொன்னாலும் நான் சொன்னாலும் ஒரே மாதிரி தான் என் கடவுள் கேட்கும். ஞானிங்கிறானே, ஞானி அந்த கடவுள் தான் கேட்கணும். நான் சாதாரண மனுஷனாக நானும் அவன்கிட்ட தான் கேட்கணும். 2 பேர் கேட்குறதும் அவனுக்கு சமம். அப்புறம் என்னது ஒன்றே பிடிச்சி நான் போகணும்? நான் தான் நேராக பேசினேன், நேரடியாக பேசுவேனே. நேரடியாக பேச வாய்ப்பு இருக்கும்போது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். எல்லாருக்கும் என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு முதலமைச்சருடைய ஃபோன் நம்பரை கொடுத்து யார் வேணாலும் எப்போ வேணாலும் பேசினா எடுப்பார்னு சொல்லியாச்சு. இப்போ வந்து முதலமைச்சர் பேசுவதற்கு யாரை புரோக்கர் பிடிப்பீங்களா? அப்படி சொல்ல முடியாது, அவர்கள் எடுக்க முடியாது, ஜாமாகி போயிடும். அது சாத்தியமாக படாது, பேச்சுக்கு சொல்கிறேன். அப்படி இருந்தால் போட நீ என்னடா எனக்கு நானே ஃபோன் பண்ணி பேசுவேன்ட்டுமா. அப்போ அந்த மாதிரியான வாய்ப்பு இருக்கும்போது இடையில் உள்ள எவனாவது வந்தால் விரட்டி விட்ருவோம்ல. அப்போ என் கடவுள் விஷயத்தில் வரட்ட மாட்டேங்கிறோம். கடவுள்னு சொல்லிக்கிறாங்க. அந்த கடவுளை அணுகுவதாக இருந்தால் இந்த மாதிரி இடைத்தரகர்கள் நமக்கு வேணும், எங்கள் மாதிரி ஆட்களை வச்சு தான் நீங்கள் அணுகணும்னு என்ன செய்கிறாங்க, இந்த மதத்தை வைத்து சம்பாதிக்கிறவங்க. இதில் வந்து பிற மதத்தவர்கள் செய்கிற மாதிரி முஸ்லீம்களே இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க. அதை வந்து நியாயப்படுத்தலை, அதையும் இடையில் சொல்லித்தான் ஆக வேண்டியிருக்கு. முஸ்லீம்களில் சில பேர் என்ன நினைக்கிறாங்க, இஸ்லாம் சொல்வதற்கு மாற்றமாக நீங்கள் சொல்கிற மாதிரி மகான் பெரியாருங்கிறீங்கல்ல, அந்த மாதிரி எங்கள்லையும் இருக்கிறாங்க. பெரிய தலப்பா கட்டி பெரிய ஜிப்பா கட்டிக்கிட்டு என்ன செய்வாங்க, அவங்கள்ட்ட போய் ஆசி வாங்கினா அவர் கடவுள்கிட்ட வாங்கி தருவார்னு நம்பக்கூடியவர்கள் இங்கே இருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் அல்லது. இது வந்து பிற மதத்திட்ட காப்பி அடித்து கொண்டு செஞ்சாங்களே தவிர இப்படி செய்வதற்கு குரான்லேயோ நபிகள் நாயகத்துடைய போதனையிலையோ எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. அதே மாதிரி செய்கிறார்கள். அதே மாதிரி முஸ்லீம்களை பார்க்குறீங்க, செத்துப்போன ஆளுகளை பொதிச்சு வைத்து கொண்டு நாகூர் ஆண்டவரேன்னு சொல்கிறாங்க, ஏர்வாடி ஆண்டவரே, அஜ்மீர் ஹாஜாவேங்கிறாங்க. அவங்களாம் யார்? அவங்களாம் மனிதர்கள், எப்போ மரணித்து விட்டவர்கள். ஏன் இப்போ அவங்கள போய் கூப்பிட்றீங்கன்னு கேட்டால் அவங்க இறைவன்ட்ட எங்களுக்கு வாங்கி தருவாங்க என்று சொல்கிறார்கள். முஸ்லீம்களையும் சில அறிவினர்கள் இருக்கிறார்கள். அது இஸ்லாம் கிடையாது. செத்து போனாலை கூப்பிட்றவர்கள், தர்கா கட்டிக்கிட்டு இறந்து போன ஆட்களெல்லாம் புதைச்சி கோயிலாக்கியவர்கள் எல்லாம் அது வந்து எங்கள் மார்க்கம் சொன்ன முறை இப்படி செய்கிறவர்கள் இல்லை. பாரம்பரியமாக ஏதோ அவங்களுடைய முன்னோர்கள் செய்தை பின்பற்றி செய்து கொண்டு இருக்கிறார்களே தவிர இஸ்லாத்தில் அதெல்லாம் கிடையாது. அப்போ நீங்கள் இதை வச்சுக்கிட்டு இஸ்லாமும் 2 ஒரே மாதிரி தான் சொல்லு நினைத்து விடக்கூடாது. இஸ்லாம் சொல்லாத ஒரு கருத்தை சொல்லிக்கொண்டு முஸ்லீம் அல்லாதவங்க செய்கிற அந்த வரட்டு தத்துவங்களை இவங்களும் தங்களுடைய ஆதாரமாக காட்டிக்கொண்டு இந்த வேலைகள்லாம் செய்கிறார்கள். அதனால் இந்த நீங்கள் சிந்திச்சு பார்க்குற விஷயம் என்னென்னு கேட்டால், இறைவனுக்கு வந்து இடைத்தரகரே இல்லாமல் நம்ம டைரெக்டாக கேட்குறோம்ல, அதில் உள்ள அச்சம் வேறு இதில் வருமா? நீங்கள் எப்படி கண்ணை மூடிக்கிட்டோ கண்ணை திறந்து கொண்டோ தனிமையில் இருந்து கொண்டு இருட்டில் உட்கார்ந்து கொண்டு கடவுளேன்னு அப்படி உள்ளத்தில் கடவுளை அப்படி நினச்சி பார்க்குறீங்க. கடவுளை கண்ணால் பார்க்க முடியாட்டாலும் அவருடைய ஆற்றல் வல்லமையெல்லாம் உங்களுக்கு அறிய முடிகிறது. இந்த அண்ட சராசரங்களையெல்லாம் பெரும்பாண்டமாக நினைக்கிறான், அந்த பிரபஞ்சத்தையெல்லாம் படைத்த ஒருத்தன் இருக்கிறான், அவன் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு எல்லாமே முடியும், அவனுக்கு முடியாது எதுவுமே இல்லை, நான் தப்பு செஞ்சாலும் அவனுக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிறலாம் மனசில் உள் வாங்கி கொண்டு நீ கடவுளை நீ நினச்சா எதுவும் செய்ய முடியும், நான் வந்து மீள முடியாத ஒரு நோயில் இருக்கிறேன், நீ நினைத்தால் என் நோயை தீர்க்க முடியும்னு சொல்லி அப்படி மனசார உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் இறைஞ்சி பாருங்கள். அப்படியே அந்த கவலையெல்லாம் யாரை வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆன்மீகத்தில் நேரடியாக கடவுள் தொடர்புங்க என்பது தான் மனுஷனுக்கு அவ்வளோ பெரிய அமைதியை தரும். நீங்கள் ஒரு நாளைக்கு இவனை போய்ப்பார், அந்த சாமியாரை பார், அதுக்கடுத்து இவனை போய்ப்பார், அவனை போய்ப்பார், முஸ்லீம் அஜர்த்திட்டப்போ இந்து அஜர்த்திட்டப்போன்னு சொல்லி இப்படி என்ன செய்கிறாங்க, ஒவ்வொருத்தட்டையும் போய்கொண்டு உங்களுடைய மன நிம்மதியை வந்து நீங்கள் இழந்து குழப்பத்துக்கு ஆளாவதை விட இது எவ்வளோ பெட்டராக இருக்குன்னு பாருங்கள். அப்போ நம்ம எந்த மாதிரியான தேவை இருந்தாலும் என்ன செய்யணும்,
வந்து அவன்கிட்ட தான் நம்ம மன்றாடணும், இறைவன்கிட்ட தான் கேட்கணும். இறைவன் அல்லாத யார்கிட்டையும் என்ன செய்யக்கூடாது, இடைத்தரகராக வச்சு கூட கேட்கக்கூடாது. இவரெல்லாம் வாங்கி தர அளவுக்கு இறைவன் பலவீனமானவன் கிடையாது. நான் ஒன்றை கேட்குறேன்னு சொன்னால் நானும் அதை கெஞ்சி முறையிடணும். அடியான்கிற முறையில் நான் முறையிடுவதை விட பல மடங்கு அதனுடைய யதார்த்தத்தை அவன் அறிவான். நான் நிஜமாக நான் பாதிக்கப்பட்டிருக்கேனா இல்லையா என்பது எனக்கு தெரிகிறதை விட என் இறைவனுக்கு மிக நன்றாக தெரியும். இப்படிங்கிற நம்பிக்கையை வைத்து தன்னன் தனிமையில் இருந்து இருட்டில் இருந்து உங்களுடைய தேவைகள் எந்தவித குழந்தை தேவை, இப்போ பொருளாதார தேவை அல்லது பதவி தேவை அல்லது ஒரு வேலை வாய்ப்பு தேவை, அது மாதிரி எந்த மாதிரியான தேவைகள் இருந்தாலும் அந்த தேவைகள் அப்படியே முன்னிறுத்தி கடவுள்கிட்ட நேரடியாக நீங்கள் ஜெபித்து பாருங்கள். கடவுள்கிட்ட பிரார்த்தனை செஞ்சு பாருங்கள். ஏக பரம்பொருளாக இருக்கக்கூடிய இறைவனை நினைத்து கொண்டு, கடவுளே நீ தான் ஒரே இறைவன், அண்ட சராசரத்தை நீ தான் படைத்தாய் அப்படி நினைத்து கொண்டு நீங்கள் பிரார்த்தித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் கடவுள் நமக்கு அடிமை கிடையாது. நீ கேட்டோன்னு தருவதற்கு அவர் எல்லாமே தெரியும். அது நல்லதாக இருந்தால் தான் உங்களுக்கு தருவார். சில விஷயங்கள் கொடுத்தா நீங்கள் சரியாக வரமாட்டீங்கன்னா தராமல் இருப்பார். ஆனாலும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், அவர் நமக்கு நன்மை என்றால் தருவார். தரவில்லை என்று சொன்னால் நமக்கு வர இருக்கிற வேறு தீமைகளை கூட அவர் தடுத்துருவார். இது கேட்டதுக்கு பதிலாக இதை விட சிறந்த கூட தருவார். அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு நீங்கள் பிரார்த்தித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஒரு மன அமைதி கிடைக்கும் தெரியுமா? அப்படி எல்லா சுமையும் யாரும் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்குமே. கடன் தொழிலில் கஷ்டப்படுறோமா, கடவுளை ஒன்றை நான் இறக்கி வச்சுட்டேன், நீ தான் கதி, அதை உழைக்கவும் செய்யணும். அதுக்காக வேண்டி நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நான் வந்து கடவுள்கிட்ட பாரம் போட்டேன்னு சொல்லி உழைக்காமல் படுத்து தூங்கக்கூடாது. உழைக்கணும், எல்லாமே பொருளையெல்லாம் தேடணும். தேடிக்கொண்டு கடவுளை நீ தான் இந்த கடன்லேருந்து என்னை காப்பாற்றணும், நான் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன்னு சொல்லி பார்த்தீர்கள்னு சொன்னால் இறைவன் உங்களுடைய கஷ்டத்தை அவன் உங்களை விட நன்றாக அறிந்தவன், அவன் கண்டிப்பாக என்ன செய்வான், அதை தீர்ப்பான். இப்படி நம்புங்கன்னு இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகிறது. இஸ்லாம் எப்படி சொல்லுதுன்னா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் இறைவன்ட்டு என்ன செய்யுங்க, முறையிடுங்க. இறைவன்ட்டு நேரடியாக கேளுங்கள். ஒரு ஆள் துணையோட, ஒரு பொருள் துணையோட, ஒரு சூரியன் துணையோட, ஒரு சந்திரன் துணையோட, ஒரு சிலையுடைய துணையோட, ஒருத்தருடைய துணையோட நீங்கள் கடவுள்கிட்ட கேட்காதீங்க. அவருக்கு எல்லாம் சமந்தான், உங்களை மாதிரி தான் அனைவருமே, யார் கேட்டாலும் அவர் ஒரே மாதிரி தான் பார்ப்பார். அப்படிங்கிறத விளங்கி கொண்டு நான் அப்படி வைத்து இறைவனை நினச்சிக்கிட்டு இருந்தால் தான் வாழ்க்கையில் நம்ம நல்லவனாகவும் இருப்போம். எப்படி நல்லவனாக இருப்போம்? நம்ம ஒரு கலப்படம் செய்ய நினைப்போம், தைரியமாக கலப்படம் செஞ்சுட்டு இந்த தான் நம்ம புரோக்கர் வச்சுக்கிறோம்ல, அவர் ஞானிகிட்ட போய் அவர் ஒரு காணியை கொடுத்துட்டா நம்மளை கரை விட்டு இவர் காப்பாற்றி விட்டுருவார், நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட் ஆகிடுது. அப்படி இல்லாமல் இந்த புரோக்கர் வைக்கலன்னு வைங்களேன், நம்ம கலப்படம் ஆஹா கடவுள் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், நான் இந்த கலப்படம் செய்யக்கூடாது, கொலை செய்யணும்னு என்ன வருது அது கடவுளுக்கு தெரிஞ்சு போயிடும், திருடணும்னு என்ன வருது அது கடவுளுக்கு தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு நினைப்பு எனக்கு வர வர நான் என்னவா மாறிடுறேன்னு கேட்டால், தப்பு செய்வதற்கு அஞ்சக்கூடியவனாக, ஏமாற்றுவதற்கு அஞ்சக்கூடியவனாக, அடுத்தவருடைய உரிமையை பறிப்பதற்கு அஞ்சக்கூடியவனாக நான் என்ன செய்கிறேன், மாறி விடுகிறேன். அந்த ஒரு ஆன்மீக பக்குவம் வந்து அனைவரும் அடைய முடியும். அதுக்குன்னு சிலர் நேர்ந்து விட்டாங்க, இவங்கெல்லாம் ஆன்மீக பக்குவம் ஆளுக்கு அப்படின்னு அதுக்கு சில பேர் ஒரு நிர்ணயம் பண்ணி வைத்து விட்டார்கள். அப்படி தேவை கிடையாது. நம்ம அனைவரும் ஆன்மீகத்தில் கரை கண்டவர்களாக ஆக முடியும் என்றால் என்ன நம்பணும், கடவுளுக்கு இடைத்தரகர் தேவை இல்லை, நேரடி கனெக்ஷன் தான். உலகத்தில் அத்தனை பேருமே கடவுளோடு நேரடியாகவே தொடர்பு கொள்ள வேண்டும், பேச வேண்டும். நீங்கள் பேசுவது அவனுக்கு புரியும், அவன் பேசுவது உங்களுக்கு புரியாவிட்டாலும் நீங்கள் பேசுவதன் செவியுறுகிறான், செவிமடுத்து தேவையானதே செய்கிறான். அப்படிலாம் ஒருத்தன் இருந்தால் தான் அவனுக்கு பேர் இறைவன் என்று இஸ்லாம் இப்படி ஒரு கொள்கையை உலகத்துக்கு சொல்கிறது. நீங்கள் சிந்தித்து பாருங்கள், இந்த கொள்கை வந்து நமக்கு ஆன்மீகத்தில் வந்து ஒரு பக்குவத்தை தருமா, ஒரு இறை எச்சத்தை தருமா, அல்லது வந்து நம்ம வந்து ஒரு மன நிம்மதியை தருமா, அல்லது ஒரு புரோக்கர் வழியாகத்தான் நடத்தணும்னு சொல்லும்போது அச்சம் வருமா? நம்மளை காப்பாற்ற புரோக்கருக்காக நினச்சிருவோமே. அதனால் வந்து இந்த கொள்கை எடுத்து பார்த்தாலும் இஸ்லாம் தான் என்ன செய்கிறது, காலத்துக்கு வென்று காலத்தெல்லாம் இந்த கொள்கையை வந்து இவ்வளோ காலம் ஆணைக்கு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. இவ்வளவு தெளிவான அறிவுகள்லாம் விஞ்ஞானம்லாம் வளர்ந்த பிறகு கூட நம்மளை மாதிரி ஒரு மனுஷன் இருக்கிற கண்ணால் பார்க்குறாங்க, சாப்பிட்றான், குடிக்கிறான், கக்கூசுக்கு போகிறான், அதையெல்லாம் பார்த்துட்டு இவர் வந்து நம்மளை காப்பாற்றுவார்னு நினைக்கிறாங்க. இந்த நவீன காலத்தில் கூட என்ன செய்கிறாங்க, இப்படிலாம் சிந்திக்காமல் இருக்கிறார்கள். ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கடவுளுக்கு புரோக்கர் இல்லை என்கிற ஒரு தெளிவான சித்தாந்தத்தை இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. இதுவும் இஸ்லாம் காலத்தை வென்று இருக்கிறதுக்கு ஒரு சான்றாக இருக்கிறது. மேலும் பல விவரங்கள் உள்ளன, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். சரியா வந்துருச்சா? குடி போச்சா? 26